அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். 2024 முருகரை கையில் எடுத்தோம், 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் என்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்துக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வரதா இருக்குது. ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் உறுதியாக வருகிறார்கள். நானும் மதிப்புக்குரிய அண்ணா சோதரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 15ஆம் தேதியிலேருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும். இதில் இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அந்த அரசியல் கட்சியில் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. மேடையில் தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமாங்களுக்கு தெரியாது. நாங்களாம் பக்தர்களாக தான் நாங்கள் போகிறோம். அது எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக 100க்கு 100% அரசியல் கருத்துக்கள் அங்கே வராது. அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு. முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உட்பட அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம். அது இதுவரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. வரலாம் இல்லை இல்லை அது இல்லை, இது வரைக்கும் வரல. சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இந்த முருகன் மாநாடு குறித்து பேசியிருக்காரு. பாஜக வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வாக்குக்காக தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்தாங்க. கேரளாவில் ஐயப்பனை வைத்து முன்னெடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலம் உண்டு, உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி நில கடவுள் முருகக் கடவுள், தமிழ் கடவுள் முருகக் கடவுள். எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருகக் கடவுள். தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம். யார் சொல்றாங்க? அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். இப்போதான் முருகரை கையில் எடுத்திருக்கோம். 2026 நாங்க தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு நயினார் சொல்லியிருக்காரு. பாவம், தெளிவான ஒரு பத்திரிகை நிருபர் இப்படி கேக்குறீங்க. ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கிட்டு முருகரை கையில சுத்தி சுத்தி பார்த்தாங்க. அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்ஜியம்தான். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்புமிகு முதல்வர்கள் தான். அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார்.